குழந்தை சொல்லுது, அம்மா எனக்கு இன்னைக்கு பிரியாணி வாங்கி கொடுனா, இவங்க வாங்கி தான் கொடுத்தாகணும். அம்மா இன்னைக்கு சினிமாவுக்கு என்னை கூட்டிகிட்டு போனால் நீ கூட்டிகிட்டு தான். இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் ஏன்? நீங்கள் யார் பேரண்ட்டு? நீ பேரண்டா குழந்தை பேரண்டா? யார்? நீ சொல்கிறத தான் கேட்கணும். அதுதான் குழந்தை. பேரண்ட்டுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோலை ஏன் நீங்கள் மதிக்கலை? ஏன் அதை ஸ்கிப் பண்ணுறீங்க? சார், பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட உண்மையாக இருக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற பேரண்ட்டு என்னென்னா, வீட்டில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது நான் டீச்சராக இருக்கேன். ஒரு குழந்தை மேக்ஸ் எக்ஸாமுக்கு வரல, ஏன் கண்ணா வரல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறா, காட் கிரேஸ் மேம், எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ ஒரு பாட்டி இறந்ததை கூட அவங்க வந்து ஒரு உறவு நம்மளை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. காரணம் என்னென்னா, இந்த நியூக்ளியர் ஃபேமிலி. அது அவங்க சொன்ன மாதிரி தான், எல்லாத்தையுமே அங்கிள், எல்லாத்தையுமே ஆன்ட்டி, எல்லாத்தையுமே கிராண்ட்மா கிராண்ட்பாங்கும்போது நம்மளுடைய உறவுகள் என்ன அப்படிங்கிறது இன்றைய குழந்தைகளுக்கு தெரியறதில்லை. அது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க சார். இவங்க வளர்ப்பு முறையில் எது சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? எது வந்து பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு கடுப்பாகிற விஷயங்கள் என்ன? ஏதாவது ரியாலிட்டி ஷோக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போனாங்கன்னா, அந்த குழந்தை ஏதோ ஒரு எலிமினேஷன் ரவுண்டுக்கு போயிட்டா கூட வேர்ல்டே போன மாதிரி